நாங்கள் ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர் கடும் அதிரடியில் தங்கத்தோட விலை காணப்படுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாட்களில் சவரன் விலை 3200 ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இந்த ஏற்றம் மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதில்ல. இது எப்போ நடக்கும், எவ்வளோ நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 245 காணப்பட்டது. விலை மாற்றம் இன்றி 245 ரூபாய் நீடிக்கிறதில்ல. 8 கிராம் 1960 காணப்பட்டது. விலை மாற்றம் இன்றி 1960 நீடிக்குது. இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையானது 10,000 அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இதே வேலை அடுத்து நம்ம 24 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 14,651 இருந்தது. 77 ரூபாய் விலையேற்றத்தோட 14,728 இருக்கு. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த அதிரடி ஏற்றத்திலிருந்து சரிவா மாறின ஆசைப்படி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,17,208 காணப்பட்டது. 616 ரூபாய் விலையேற்றத்தோட 1,17,824 ரூபாயாக காணப்படுது. இந்த வாரத்தில் மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றம் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு 1,18,000, சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு 1,15,000 16,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படுது. அதே வேலை அடுத்து 22 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 13,430 காணப்பட்டது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 70 ரூபாய் விலையேற்றத்தோட 13,500 ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த அதிரடி ஏற்றத்திலிருந்து சரிவா மாறின ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,07,440 ரூபாயாக காணப்பட்டது. 560 ரூபாய் விலையேற்றத்தோட 1,08,000 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில், அதாவது விலை ஏற்றத்தில் காணப்படுது. இந்த வாரத்தில் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடந்த 5 வேலை நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,200 ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்ற பாதையில் காணப்படுது. இந்த ஏற்றம் மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் இந்த சரிவுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலைன்னு சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 0.589% அப்படிங்கிறதுல சரிஞ்சு காணப்படுது. இதன் காரணமாக இந்த வாரத்தோட பிற்பகுதியில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்க. வாரத்தோட தொடக்கத்திலேயே நம்ம இதை தான் சொல்லியிருந்தோம். வாரத்தோட முதல் பகுதியில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அதிரடி ஏற்றத்தையும் வாரத்தோட பிற்பகுதியில் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகும்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்திய பங்குச்சந்தை 78,000 புள்ளிகளை தொட்ட பிறகு தொடர்ந்து சரிவிலையும் அதே போல் ஏற்றம் சரிவும் மாறி மாறி காணப்படுற போக்கானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புவிசார் அரசியல் சூழல் சரியா இல்லை. இந்த புவிசார் அரசியல் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராக அமைஞ்சிருக்கு. இப்படி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராக அமைஞ்சிருக்கிறதுனால இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக காணப்படுது. இந்த புவிசார் அரசியல் சரியாகிறப்போ தங்கத்தோட விலையில் என்ன மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறது பொறுமையாக தான் பார்க்கணும். இருந்தாலும் இப்போ இருக்க சூழ்நிலையை சார்ந்து மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.